வணக்கம், வெல்கம் டு ஸ்பாக்ஸ் அகாடமி. ஸோ இந்த ரீடர் சீரிஸில் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் பார்த்துருந்தோம். ஸோ அதோட கண்டினியூஷனாக செகண்ட் கிளாஸில் பகத்சிங். ஓகேங்களா? ஸோ மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் சொன்ன உடனே எப்படி வந்து நம்ம இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் மினிஸ்டர் அப்படின்னு சொன்னோமோ, ஸோ பகத்சிங் அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு புரட்சிகரவாதி. ஸோ இளம் வயதில் இறந்து போயிருப்பார். அந்த இன்பிட்வீன் காலகட்டத்தில் ஏகப்பட்ட விஷயங்கள் இந்திய சுதந்திர போராட்டத்தில் முக்கியமான பங்கெடுப்பு கொடுத்துருப்பாரு. ஓகேங்களா? ஸோ அதே தான் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ பற்றின டாப் டு பாட்டம் எல்லாமே படிக்க போகிறதுல எக்ஸாமுக்கு எது தேவையோ, எது அடிக்கடி கேட்டுட்டு இருக்காங்களோ, ஸோ அதை மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஸோ பகத்சிங். ஓகேங்களா? ஸ்டார்ட் பண்ணிவிடும். ஸோ பிறப்பு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 27, 1907. ஸோ இறப்பு எல்லாருக்குமே தெரியணும். ஸோ மார்ச் 23, 1931. ஸோ அப்படியே எக்ஸாமில் கேட்டுருக்காங்க. அதனால இந்த டேட் முக்கியம். ஓகேங்களா? ஸோ பர்த் கூட கேட்கறதில்ல. ஸோ இறந்த தினம் கேட்பாங்க. ஸோ மார்ச் 23, 1931. ஓகேங்களா? ஸோ எங்க பிறகுறாரு அப்படின்னு பார்க்கல. ஸோ இப்போ ப்ரெசென்டா பாகிஸ்தான் இருக்கு பார்த்தீங்களா? அந்த பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பஞ்சாப் அப்படின்ற ஒரு இடத்துக்கு மாநிலத்துக்கும், ஸோ லயல்பூர் மாவட்டம், ஸோ பங்கா அப்படின்ற ஒரு கிராமம். ஓகேங்களா? ப்ரெசென்ட் பாகிஸ்தான்ல பஞ்சாப். ஸோ பஞ்சாப்ல லயல்பூர் மாவட்டம், ஸோ பங்கா கிராமத்தில் 1907 செப்டம்பர் 27 பிறக்கிறார். ஓகேங்களா? இவங்க அப்பா பேர் பார்த்தீங்கன்னா கிஷன் சிங், அம்மா வித்யாவதி கவுர். ஸோ பகத்சிங்கை பொறுத்தளவுக்கு நம்ம எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஸோ லாஸ்ட் ஜேடிஓ எக்ஸாம் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஏதோ ஒரு எக்ஸாமில் பகத்சிங்கோடைய அம்மா பேர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ வித்யாவதி கவுர். ஓகேங்களா? ஸோ பகத்சிங் நம்ம எப்படி ஆசாத் அப்படின்னா அது ஒரு புனைய பேருன்னு சொன்னோம் இல்லை? சரி, மௌலானா அப்படின்னா சிறந்த நல்லா படிச்சவர் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டம் பார்த்தீங்களா? ஸோ அதே மாதிரி பகத்சிங்க்கும் பகத் அப்படின்றதுக்கான அர்த்தம் பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ தெரிஞ்சுக்கணும் ஜஸ்ட்டு. ஸோ இவருக்கு ஆரம்ப கால சின்ன வயசுல இருக்கும் போதே அவங்க தாத்தா ஆன்மீகவாதி. ஸோ அர்ஜுன் சிங் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இவர் ஃபீட் பண்ணுவார் அப்படின்னா, சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுக்க கூடாது, நீ நல்லா படிச்சு ஒரு பெரிய ஆளாக வரணும்னு சொல்லிட்டு, அப்போ அந்த சுதந்திர போராட்டம் எங்கே நடந்துச்சுன்னா ஒரு ஒரு போராட்டம் நடக்குதுன்னா கூட அந்த இடத்துக்கு இவர் சேர்க்க விட மாட்டார். ஸோ அதனால ஆரம்பத்தில் என்ன பண்றாங்க அப்படின்னா, டிஏவி பள்ளியில் சேர்க்கப்படுறாரு. ஓகேங்களா? பட் இவருக்கு இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் ஸ்டைல் இன்வால்வ் ஆகணும் அப்படின்ற தாட் ஒவ்வொரு போராட்டம் பார்க்கக்குள்ள அது ஆட்டோமேட்டிக்காக அவர் மனசுல அது பார்ப்போமே, ஸோ ஒன் பை ஒன்னா இப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்றது. ஓகேங்களா? பட் இவங்க வீட்டில் இதெல்லாம் ஃபுல்லாக எகென்ஸ்ட் தான். ஓகேங்களா? ஸோ என்னோட லாங்குவேஜ் இவருக்கு நல்லா தெரியும்னு பார்க்கல. ஸோ உருது, இங்கிலீஷ், பஞ்சாப், ஸோ இந்த மொழியிலலாம் வெள்ளன் கூட இருந்தார். ஸோ அடுத்தது ரொம்பவே முக்கியமான இவரோட வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனை ஏற்படுத்தினது இல்லை சுதந்திர போராட்டம் அதிகமான பங்கெடுப்பு இன்வால்வ் பண்ணது எந்த ஒரு ஈவெண்ட் அப்படின்னா ஜாலியன் வாலாபாக் மாஸ்கர்ஸ் நம்ம எல்லாருமே தெரியும். ஸோ 1919 ஏப்ரல் மாதம் 13 நடந்திருக்கும். ஸோ இந்த ஜாலியன் வாலாபாக் மாஸ்கர் நடக்கிறதுக்கு பேக்ரவுண்ட்ல இருந்த ஒரு விஷயங்களை அப்படியே நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? இதுவும் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அதை நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ என்ன அப்படின்னு பார்க்கல. 1919 எக்ஸாக்டா மார்ச் மாதம் 18ஆம் தேதி பிரிட்டிஷ் அரசாங்கம் ரவுலட் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சட்டம் கொண்டு வராங்க. ஸோ இந்த ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியர்களை எந்த விதமான ஒரு விசாரணையும் இல்லாமல் என்ன பண்ணலாம், சார் உங்க மேல சந்தேகம் இருக்கா, உங்களை கைது பண்ணலாம் அப்படின்ற சட்டம் தான் ரவுலட் ஆக்ட், பிளாக் ஆக்ட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதை எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க? நெக்ஸ்ட் மந்த் அதே மந்த் மார்ச் 18 சட்டம் கொண்டு வராங்க. மார்ச் மாதம் 19ஆம் தேதி இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ இந்தியர்கள் ஃபுல்லாக அதை அப்போஸ் பண்றாங்க. ரொம்ப ஒரு கொடுமையான சட்டம். இந்தியர்களுக்கு மட்டும் உண்டான சட்டம். ஓகேங்களா? ஸோ நாடு ஃபுல்லாக அது காந்தி போராட்டம் சொல்லி அழைப்பு எடுக்கிறாரு. ஸோ அழைப்பு எடுத்து அந்த வேலை நிறுத்த போராட்டம் இந்தியா ஃபுல்லா. ஓகேங்களா? ஸோ எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் சட்டம் கொண்டு வராங்க. ஏப்ரல் 6, 1919 இந்த வேலை நிறுத்த போராட்டம் இந்தியா ஃபுல்லா நடைபெறுது. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு சட்டத்தை எதிர்த்து பஞ்சாபுடைய முக்கியமான தலைவர்கள்னு சொல்லக்கூடிய சைபுதீன் கிச்சிலு, சத்யபால் மாலிக் அவங்களும் போராட்டம் பண்றாங்க. ஸோ அவங்கள கைது செஞ்சிடறாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்களை கைது செஞ்சிடறாங்க. ஸோ பஞ்சாப்ல ஒரு முக்கியமான எமினன்ட் பர்சன் ரெண்டு பேருமே. அப்போ இந்த ரெண்டு தலைவருடைய கைதை எதிர்த்து பஞ்சாப்ல மக்கள் போராட்டம் பண்ண நினைக்கிறாங்க. ஸோ போராட்டம் பண்றதுக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய இடம் பார்த்தீங்க அப்படின்னா அமிர்தசரஸ்ல இருக்கக்கூடிய ஜாலியன் வாலாபாக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம். ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல அமைதியான முறையில் மோர் தென் 2000 பீப்புள்ஸ். ஓகேங்களா? ஸோ அமைதியான முறையில் மக்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த போராட்டத்தை எப்படியாவது பிரிட்டிஷ் கண்ட்ரோல் பண்ணணும், அடக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. ஸோ அப்ப பஞ்சாபுடைய லெப்டினன்ட் கவர்னரா இருந்தது அப்படின்னு பார்க்கக்குள்ள மேஜர் மைக்கேல் ஓ டயர். ஓகேங்களா? ஜெனரல் மைக்கேல் ஓ டயர் லெப்டினன்ட் கவர்னர் ஆஃப் பஞ்சாப். ஸோ அந்த இடத்துல ஆர்மி ஆஃபீஸரா அந்த ராணுவ அதிகாரிகளுக்கெல்லாம் தலைமை தாங்கினது யாருன்னு பார்க்கக்குள்ள ரெஜினால்டு டயர். இது ரெண்டும் தனியாக புரிஞ்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா இந்த ஜெனரல் மைக்கேல் ஓ டயர் அப்படின்றவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த ஜாலியன் வாலாபாக்ன்ற இடத்துக்கு போங்க, மக்களை ஷூட் பண்ணுங்க ஆர்டர் கொடுக்குற ஷூட்டிங் ஆர்டர் கொடுக்குறாங்க. ரெஜினால்டு டயர் அந்த ஷூட்டிங் ஆர்டர் ரிசீவ் பண்ணிட்டு அவர் ஒரு படையை திரட்டி என்ன பண்றாங்க அப்படின்னா, அங்க இருந்த மக்கள் எல்லாத்தையும் கண்ணு மண்ணு தெரியாம
ஸோ ஷூட் பண்ணிடுறாங்க. ஸோ நம்ம ஆஸ் பர் ஸ்கூல் புக் பார்த்தீங்கன்னா 379 கொடுத்துருப்போம். பட் வந்து இறந்தது நிறைய பேர். ஸோ 1000 மேலே. ஓகேங்களா. ஸோ நம்ம ஸ்கூல் புக் டேட்டா ஞாபகம் வச்சுப்போம். ஸோ 379 மெம்பர்ஸ் இறந்தா சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த சம்பவத்தை வந்து பகத்சிங் கேட்குறாரு, ஏன்னா அவரும் பஞ்சாப் இல்லையா. ஸோ பகத்சிங் பார்த்துட்டு அந்த இன்சிடென்ட் நடந்த இடத்துக்கு போறாரு, ஜாலியன் வாலாபாக்கு. ஸோ ரொம்பவே வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு. கஷ்டப்பட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, ஸோ அந்த ரத்தம் கலந்த நிறைய பேர் இறந்து போயிருப்பாங்க, அந்த பிளட்ல வந்து மண்ணில் பட்டிருக்கும். அந்த ரத்தம் கலந்த மண்ணை வந்து ஒரு பாட்டில் எடுத்துட்டு வந்து வீட்டில் வந்து வச்சுக்கிறாரு. அந்த இதை பார்க்கக்குள்ள அவருடைய மனசுல வந்து கண்டிப்பா இது காரணமான நம்ம ஷூட் பண்ணணும், இதுக்கு வந்து நம்ம சுதந்திரப்பட பங்கெடுக்கணுன்ற ஒரு தாக்கம், ஒரு பெரிய தாக்கத்தை வந்து அவருடைய இதுல வந்து ஏற்படுத்துது. ஓகேங்களா. அடுத்து என்னன்றது நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம இன்ஸ்டியூட்ல டிஎன்பிசி குரூப் 1, 2, 4க்கான கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. ஸோ கிளாஸஸ் வந்து ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸஸ் அவைலபிள். ஸோ ஈவினிங் பேட்சும் போயிட்டு இருக்கு, வீக்கெண்ட் பேட்சும் போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணீங்க, அந்த 4 கிளாஸ்ல எந்த கிளாஸ் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் கிளாஸ் ஜாயின் பண்ணி கேட்டிங்கன்னா புக் மெட்டீரியல் கொடுத்துருவாங்க, ஜிஎஸ்க்கான தமிழுக்கான மெட்டீரியல் கொடுத்துருவாங்க. ஆன்லைன் டெஸ்ட் சீரிஸ் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிடுவாங்க, போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும். ஸோ கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா பைலிங்குல தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ முன்னாடி ஜாயின் பண்ணுறவங்களுக்கு அந்த ஆஃபர் இருக்குது. ஸோ பயன்படுத்திக்கோங்க. 8290879379 அப்படின்ற நம்பர் கால் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, பகத்சிங் கூட ரிலேட்டட் இல்லை, பட் 1930 நடந்த ஒரு முக்கியமான இன்சிடென்ட். ஓகேங்களா. ஸோ ஒரு கட்சி, காதர் கட்சி. ஸோ பசிபிக் பிரதேச இந்துஸ்தான் அமைப்புன்னு சொல்லுவாங்க. இந்த கட்சியோட தலைவர் தெரிஞ்சுக்கோங்க, சோகன் சிங் பக்னா பிரசிடென்ட். ஓகேங்களா. சோகன் சிங் பக்னா. ஸோ ஃபவுண்டர் வந்து யார் அப்படின்னா, ஃபவுண்டர் ஆஃப் காதர் பார்ட்டி யார் அப்படின்னா லாலா ஹர்தயால். ஓகேங்களா. எங்க தொடங்குறாங்க இந்த கட்சி? சான் பிரான்சிஸ்கோ. ஓகேங்களா. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, இந்த கட்சி ஸ்டார்ட் பண்ண அந்த மேகசைன் பேர் வந்து அதே தான், கட்சியோட நேம்ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ காதர். ஓகேங்களா. அப்போ ஸோ 1913 நவம்பர் 1. ஓகேங்களா. ஸோ இது மாதிரி அந்த 1919 அப்புறம் நடந்த ஜாலியன் வாலாபாக் அப்புறம் இவர் வந்து அடிக்கடி இந்த போராட்டத்தில் வந்து பங்கெடுக்க போறாரு. ஸோ வீட்டில் வந்து இதுக்கு எதனா ஒன்று பண்ணி ஆகணும், இவர் வந்து போராட்டத்தில் பங்கெடுக்க கூடாதுன்னு சொல்லி என்ன பண்றாங்க அப்படின்னா, அவருக்கு வந்து மேரேஜ் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வீட்டில் வந்து ஏற்பாடு பண்றாங்க. ஸோ அதனால வந்து வீட்டில இருந்து வெளியேறி என்ன பண்றாரு அப்படின்னா, ஸோ கான்பூர்ல ஒரு புரட்சிகரவாதி நடத்தின ஒரு அச்சகம், கணேஷ் சந்திர வித்யார்த்தி, அந்த அச்சகத்துக்கு நடத்துற ஒரு தலைவர், அவங்க போய் ஜாயின் பண்ணிடுறாரு. ஓகேங்களா. அப்போ வீட்டில் விட்டு வெளியில வந்துடுறாரு. வீட்டில இருந்து வெளியில வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன பண்றாரு, ஸோ சுதந்திர போராட்டத்துக்காக. ஸோ புரட்சிகரவாதினா அதுக்கான அர்த்தம் புரிஞ்சுக்கோங்க. ஸோ மிதவாதி, தீவிரவாதி, புரட்சிகரவாதி மூணு கேட்டகரி சொல்லுவாங்க. ஸோ மிதவாதினா சாந்தமான முறையில், அமைதியான முறையில் வந்து லைக் காந்தி அது மாதிரி வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ போராட்டம் பண்ணக்கூடியவங்க. ஸோ தீவிரவாதிகள் அப்படின்னா கொஞ்சம் வந்து வல்கரா, ஸோ மேடை போட்டு அவங்கள வந்து ரொம்ப எகென்ஸ்டா பேசி அது மாதிரி வந்து நம்ம இண்டிபெண்டா கேட்கறவங்க. ஸோ புரட்சிகரவாதிகள்லாம் டைரக்டா அடிதடி உததான். ஓகேங்களா. ஸோ எடுத்த உடனே வந்து ரத்தத்தை கண்ணில் பார்த்து அதன் மூலியமா நம்ம சுதந்திர போராட்டத்தை கேட்பாங்க, நம்மளுடைய விடுதலை வந்து கேட்பாங்க. அவங்க தான் புரட்சிகரவாதின்னு சொல்லுவாங்க, ரெவல்யூனிஸ்ட். ஸோ அந்த கேட்டகரி சேர்ந்தவங்க தான் நம்ம பகத்சிங். ஓகேங்களா. ஸோ கான்பூர்ல நடத்துற அந்த அச்சகத்துல கணேஷ் சந்திரா வித்யார்த்தி நடத்துற அச்சகத்தை ஜாயின் பண்றாரு. ஸோ நெக்ஸ்ட் 1924 ஆகுது. ஸோ 1924ல ஒரு முக்கியமான ஒரு புரட்சிகர அமைப்பு இந்துஸ்தான் ரிப்பப்ளிக் அசோசியேஷன். ஓகேங்களா. ஸோ HRA, இந்த அசோசியேஷன்ல ஜாயின் பண்ணிட்டார். பட் இவர் ஃபார்ம் பண்ணல, இதுல ஜாயின் பண்றாரு. அப்ப ஃபார்ம் பண்ணது யார் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க, ராம் பிரசாத் பிஸ்மி. ஸோ சச்சின் சன்யால், ஜோகே சாட்டர்ஜி. இந்த சச்சின் சன்யால், ஜோகே சாட்டர்ஜி ரொம்ப முக்கியம், தான் நம்ம ஸ்கூல் புக்ல கொடுத்துருக்காங்க. ஸோ லேட்டரா இது வந்து பாத்தீங்கன்னா HRA அப்படிங்கிறத HSRA அப்படின்னு சொல்லிட்டு நேம் சேஞ்ச் பண்ணுவாங்க. நான் நெக்ஸ்ட் கொடுத்துருப்பேன், பட் இப்படியே சொல்லிடுறேன். ஓகேங்களா. ஸோ 1924ல இந்துஸ்தான் ரிப்பப்ளிக் அசோசியேஷன் சச்சின் சன்யால், ஜோகே சாட்டர்ஜி, ராம் பிரசாத் பிஸ்மி ஃபவுண்ட் பண்றாங்க. இதில் போய் ஜாயின் பண்ணிடுறாரு. பட் பகத்சிங் நேம் சேஞ்ச் பண்றாங்க 1928ல. ஸோ என்ன அப்படின்னு பார்க்கக்குள்ள இந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ரிப்பப்ளிக் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நேமை சேஞ்ச் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்து பாருங்க 1925ல ஸோ உத்தரப்பிரதேசத்துல ஷாஜன்பூர் டு லக்னோ, இந்த இன்பிட்வீன் ஏரியாக்குள்ள ஒரு ரயில்வே ட்ராக் இருக்கும், ஒரு ரயில் வந்து டிராவல் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த இடத்துல காக்கோரின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அந்த காக்கோரின்ற இடத்துக்கு, அதாவது ஷாஜன்பூர்லேருந்து லக்னோ போகக்கூடிய ஒரு ட்ரெயினில், அந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஃபண்டு வந்து எடுத்துகிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த புரட்சிகரவாதிகளுக்கெல்லாம் ஃபண்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒர்க் இருக்காது. இது மாதிரி வந்து கொள்ளையடிக்கிற பணங்கள் இது மாதிரி இப்படி தான் வச்சு பயன்படுத்துவாங்க. அப்போ காக்கோரியில் நடக்க அந்த ட்ரெயினில் போகக்கூடிய அரசாங்க பணத்தை கண்டிப்பாக நம்ம எடுத்தாங்கன்னு பிளான் பண்ணுறாங்க. ஸோ அந்த காக்கூரி சதி வழக்குல என்ன நடக்குது அப்படின்னா, ஸோ காக்கூரின்ற ஒரு இடத்துல கரெக்டா வந்து 2 பேர், ராம் பிரசாத் பிஸ்மில், அஸ்பகுல்லா கான், இந்த இன்சிடென்ட்டுக்கு இந்த ரயில் பணத்தை கொள்ளையடிக்கிறதுக்கு தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அதே மாதிரி கொள்ளையும் அடிச்சிடறாங்க. ஓகேங்களா. அப்ப அந்த காக்கூரி சதி வழக்குன்றது ஒண்ணுமே கிடையாது, ரயில் கொள்ளை. இன்பிட்வீன் ஷாஜன்பூர் டு லக்னோக்குள்ள அந்த காக்கூரின்ற இடம் இருக்குது. ஸோ நடந்த இயர் பார்த்தீங்கன்னா 1925. ஓகேங்களா. இந்த காக்கூரி சதி வழக்குல ஃபர்ஸ்ட் பகத்சிங் இன்வால்வ் பண்றதா சொல்லியிருப்பாங்க. பட் ஆரம்ப காலகட்டன்றதுனால அவருக்கு வந்து வேணாம்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, காக்கூரி சதிகளுக்கு ராம் பிரசாத் பிஸ்மில், அஸ்பகுல்லா கான் இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டி இன்னொரு. ஓகேங்களா. ஸோ இன்னும் 2 பேர் இருக்காங்க, பட் கொஸ்டின் கேட்கக்கூடிய அவங்க 2 பேர் தான்.
ஸோ கேட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க. ஸோ ரோஷன் சிங்கும் இதில் இன்வால்வ் ஆயிருப்பாரு, ராஜேந்திர லஹாரி அவரும் இதில் இன்வால்வ் ஆயிருப்பாரு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் 1926 லாகூர் தசரா குண்டுவெடிப்புலையும் பகத்சிங் கைது செய்யப்பட்டிருப்பாங்க. ஸோ 1926 சேம் இயர் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு அமைப்பு ஸ்டார்ட் பண்ணுவார். ஸோ என்ன அமைப்பு அப்படின்னு பார்க்கக்குள்ள ஸோ நவஜவான் பாரத் சபா. ஓகேங்களா. ஸோ இவர் ஸ்டார்ட் பண்ணது ஃபர்ஸ்ட் இதுதான். ஓகேங்களா. பட் 1928 என்ன பண்ணிப்பாங்க உங்களுக்கு ஆச்சாரியே அப்படிங்கிறத அச்சாரியே நேம் தான் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, நாட் ஏ ஃபவுண்டர். அதை புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. சொல்லியிருக்கேன் பாருங்க. ஸோ இன்னொரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுக்குறாரு பகத்சிங். ஸோ வயலில் இறங்கி வேலை பார்க்கக்கூடிய அந்த விவசாயி பார்த்தீங்கன்னா வேலையாக தான் இருக்காங்க. பட் வயலுக்கு சொந்தக்காரங்க பார்த்தீங்கன்னா எப்பயும் பணக்காரர் தான் இருக்காங்க. பட் இந்த நிலைமை வந்து என்ன ஆகணும், ஸோ மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாரு. ஜஸ்ட் அந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்துக்கோங்க. ஸோ யார் சொன்னாங்க அப்படின்னா யாருங்க, ஸோ பகத்சிங். ஸோ அடுத்தது இவர் வாழ்க்கையில முக்கியமான கட்டங்கள் அப்படின்னு பார்க்கக்குள்ள ரொம்ப முக்கியமான 2 விஷயங்கள் பார்க்கணும் நம்ம. ஸோ 1928 இந்த 1927 சைமன் கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. எதுக்காக அப்படின்னா பிரிட்டிஷ் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க சைமன் கமிஷன். ஜஸ்ட் நான் ஓவர்வியூ சொல்லிடுறேன். பட் இவருக்கு என்னன்றது நான் இம்பார்ட்டன்ட் சொல்லிடுறேன். ஓகேங்களா. ஸோ இந்த சைமன் கமிஷன் 1919 ஒரு ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க பிரிட்டிஷ். அந்த பிரிட்டிஷ் கொண்டு வந்த ஆக்டை ரிவ்யூ பண்றதுக்காக 1927 சைமன் அவருடைய தலைமையில் ஒரு 7 பேர் கொண்டு இந்தியாவுக்கு வருவாங்க. ஆக்ட் கொண்டு வந்தது அவங்க தான். இந்தியாவுக்கு வர்றது அந்த 7 பேருமே பிரிட்டிஷ் தான். பட் அவங்க வந்து இந்தியர்களுடைய எதிர்ப்பு என்ன அப்படின்னா, இந்த சைமன் எங்க போனாலும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னா, ஸோ ஆக்ட் கொண்டு வந்தது நீங்க தான், அதை ரிவ்யூ பண்றது நீங்க தான். அப்ப நாங்க என்ன சொல்றதை நீங்க கேட்கவே மாட்டீங்க, அது நீங்களே ஆக்ட் போட்டுக்கிறீங்க, அது நல்லதோ கெட்டதோ நீங்களே முடிவு பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எங்க வந்து சைமன் கமிஷன் வந்து ரிவ்யூ பண்றதுக்கு போனாலும் கோ பேக் சைமன், சைமனே திரும்பி போ அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் நடக்குது. ஓகேங்களா. ஸோ இந்தியாவுக்கு 1928 பிப்ரவரி மாதம் வராங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் விசிட் பண்ணுறாங்க. ஸோ பஞ்சாப்ல விசிட் பண்ணும்போது பஞ்சாப் ஃபுல்லாகவே யாருடைய தலைமையில் வந்து போராட்டம் நடக்குது அப்படின்னா, ஸோ பஞ்சாபுடைய சிங்கம். ஓகேங்களா. ஸோ லைன் ஆஃப் பஞ்சாப்னு சொல்லக்கூடிய லாலா லஜ்பதி ராய் அவருடைய தலைமையில் ஒரு போராட்டம் நடக்குது. ஸோ லத்தி சார்ஜ் பண்ணிடுறாங்க அவர் மேலே. ஸோ தடியடி நடத்தி கொஞ்ச காலகட்டம் படுக்கையில இருந்து இறந்தும் போயிடுறாரு. யாரு, ஸோ லாலா லஜ்பதி ராய். ஸோ பஞ்சாப்னு பார்க்கக்குள்ள நம்மளுக்கு யார் இன்னொரு பர்சனாலிட்டி பகத்சிங். ஸோ இந்த லாலா லஜ்பதி ராயை கொண்டவங்களை கண்டிப்பாக அந்த நம்ம பழி வாங்கி ஆகணுன்ற ஒரு எண்ணம் வந்து அவர் வந்துருது. அவர் கடைசியிலேயே வந்து அது பண்ணியும் செஞ்சிடறாரு. ஓகேங்களா. என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ நவம்பர் 17, 1928 லாலா லஜ்பதி ராய் இறந்து போயிடுறாங்க. ஸோ பிரிட்டிஷ் போலீஸாரை அந்த யார் காரணமாக இருந்தாங்களோ அந்த பிரிட்டிஷ் போலீஸாரை வந்து நம்ம தீர்த்து கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு HSRA அமைப்பில் இருந்து முடிவு பண்றாங்க. HSRA அப்படின்னா இந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ரிப்பப்ளிக் அசோசியேஷன். ஓகேங்களா. ஸோ பகத்சிங், ராஜகுரு, ஜெயபால் அந்த திட்டத்துக்கு 3 பேரும் எலெக்ட் ஆகுறாங்க. ஸோ தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ அட் லாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் 17, 1928 அதுக்கு காரணமாக இருந்த சாண்ட்ரஸை ஷூட் பண்ணிடுறாங்க. பட் இந்த இடத்துல தெளிவாக புரிஞ்சுக்க கண்டிஷன் அப்படின்னா, லாலா லஜ்பதி ராயை ஷூட் பண்ணது சாண்ட்ரஸ் கிடையாது. அவர் ஷூட் பண்ணது ஜேம்ஸ் ஏ ஸ்காட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பர்சன். பட் இவங்களுக்கு எப்படி சிக்னல் போய் சேருது, இவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் எப்படி போகுது அப்படின்னா சாண்டர்ஸ் தான் ஷூட் பண்ணாருன்ற ஒரு இது போயிடுது. ஸோ மாற்றி ஷூட் பண்ணிடுறாங்க. பட் ஒரிஜினலாக லாலா லஜ்பதி ராயை தடியடிச்ச லத்தி சார்ஜ் பண்ணது ஜேம்ஸ் ஏ ஸ்காட். ஜேம்ஸ் ஏ ஸ்காட்டுக்கு பதிலாக சாண்ட்ரஸை ஷூட் பண்ணிடுறாங்க. கிட்டத்தட்ட இறந்து போயிடுறாரு. ஓகேங்களா. ஸோ இது ஒரு கேஸ் இவர் மேலே. ஸோ அடுத்தது 1929 ஏப்ரல் மாதம் 8 ஸோ அப்போ இருக்கக்கூடிய பார்லிமெண்ட்ல தொழிலாளர்களுக்கு எகைன்ஸ்டா ஒரு பில் பாஸ் பண்றாங்க. அப்போதைக்கு அந்த பில்லை தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பகத்சிங்கும் படுகேஸ்வர் தத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பர்சன் 2 பேர் சேர்ந்து ஒரு புகை குண்டை வந்து அந்த பார்லிமெண்ட்ல வீசிடுறாங்க. பெருசா யாருக்கும் வந்து பாதிப்பு இல்லை. பட் அப்போதைக்கு அந்த இது வந்து ஸ்டாப் பண்ணப்படுது. ஓகேங்களா. ஸோ இது ஒரு பெரிய இன்சிடென்ட் இவரோட வாழ்க்கையில. ஒன்னு சாண்டர்ஸ் விளக்கு, இன்னொன்னு பாத்தீங்கன்னா மத்திய பாராளுமன்றத்துல குண்டு வீசினது, புகை குண்டு. ஓகேங்களா. அந்த டேட் கேட்பாங்க எக்ஸாக்டா ஏப்ரல் மாசம் 8 ஏப்ரல் 8 அடுத்து 9 ஞாபகம் 1929. ஓகேங்களா. ஸோ இந்த வழக்கில் கைது செய்யப்படுறாங்க. ஸோ ஃபைனலாக 1929 ஜூலை 10 வந்து சிறையில் இருக்கும்போது 2ஆம் லாகூர் கேஸ் அந்த விசாரணை வந்து நடக்க ஆரம்பிக்குது. ஸோ ஃபைனலாக அக்டோபர் 7, 1930 பகத்சிங், ராஜகுரு, சுக்தேவ் அவங்க 3 பேருக்கும் வந்து மரண தண்டனை கொடுத்துட்றாங்க, டெத் சென்டென்ஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த ராஜகுரு, சுக்தேவ் யாருன்னு பார்த்தீங்கன்னா பகத்சிங்குடைய கூட்டாளிகள். அந்த சாண்டர்ஸ் கொலை வழக்கில் அவங்களும் இன்வால்வ் ஆயிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ மத்திய பாராளுமன்றத்தில் கொண்டு போடும்போது படுகேஸ்வர் தத் கூட BK தத் கூட சேர்ந்து சாண்டர்ஸ் கொலை வழக்கில் யாரு, ஸோ பகத்சிங், ராஜகுரு, சுக்தேவ். ஸோ இவங்க 3 பேருக்கும் மரண தண்டனை வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஸோ லாகூர் சிறையில் அவங்களுக்கு வந்து இந்த மரண தண்டனையானது எப்போ வந்து நிறைவேற்றப்படுது அப்படின்னு பார்க்கக்குள்ள ஸோ 1939 மார்ச் மாதம் 23 ஸோ லாகூர்ல இருக்கக்கூடிய ஒரு சிறை. ஓகேங்களா. லாகூர்ல இருக்கக்கூடிய சிறையில தூக்கில் போட்டுறாங்க. எந்த கேஸுக்காக, ஏன்னா 2 கேஸ் சொல்லியிருக்கோம் உங்களுக்கு. ஒன்று வந்து பார்லிமெண்ட்ல குண்டு போட்டது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா சாண்டர்ஸ் கேஸ். ஸோ எதுங்க முக்கியம், எது முக்கியம் மீன்ஸ் எது வந்து அதிகமான இது கொலை வழக்கு தான். ஒரு ஆள் இறந்தே போயிட்டார் இல்லையா. அப்போ 2ஆம் லாகூர் சரி வழக்குல தான் அவர் வந்து என்ன பண்றாங்க,
தூக்கில் போடுறாங்க. ஸோ அந்த தூக்கு மேடைக்கு போகிற வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா புரட்சி ஓங்குக புரட்சி ஓங்குக அப்படின்ற வாசகத்தை சொல்லிட்டு போவார். ஸோ பகத்சிங், ராஜகுரு, சுக்தேவ் மார்ச் 23, 1931 முக்கியம். ஏப்ரல் 8, 1929 புகை குண்டு வீசப்பட்டது, இதுவும் முக்கியம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு பகத்சிங்கை பொறுத்தளவுக்கு நம்ம கிளாஸில் என்ன எடுத்திருக்கோமோ A to Z எல்லாம் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த விஷயங்களே தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு பர்சனை பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ.